ரொம்ப நல்லா இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நீங்களும் பாருங்க. ஹாய். நாம அடிக்கடி இப்படி அகஸ்மாத்தா சந்திச்சுக்கிறோமே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? விதி. உனக்கு விதி, எனக்கு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க லாட்டரியில பாருங்க, என்ன விட்டுருங்களேன். தேவி. ஏன் மிஸ்டர், உங்களுக்கு வேலையே இல்லையா? அப்சல்யூட்லி ஃப்ரீ. வேற எந்த வேலையுமே வச்சுக்கல. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்கிட்ட வண்டி இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன். தேவையில்லை, எங்களுக்கு வேன் இருக்கு, வரோம். ஸ்வீட்டி, ஒன்னதான் ஸ்வீட்டின்னு. எஸ் பாட்டி. என்ன வேன் நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? கடலை கொட்டை வாங்குறதுக்கு. கிடைச்சதா? மிஸ்டர், பஞ்சர் ஆயிருக்கு, தெரியல? தெரியலையே. கண்ணில்ல? இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. ஐயோ, அமிர்தாஞ்சனா இருக்கா? அனேசன் இருக்கு, சாப்பிடுறீங்களா? தேவையில்லை. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஆனா வெயில்ல நின்னா தலை கொடைய தான் செய்யும். காத்தோட்டமா இருக்கணும்னா என் வண்டியில வாங்களேன் ப்ளீஸ். வந்தா நீ கொடையறேங்கறியா? உங்களை விட ஒரு பெரிய குடைச்சல் வேணுமா? ப்ளீஸ் தேவி, வெயில் உடம்புக்காது, வந்துருங்களேன். சரி. ஓகே, see you, bye all of you. See you, bye. இல்ல நீங்க இருங்க, இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, தலைகல வலிச்சா. தேவி, come on, come on. No thanks. It's all right. Come on. Just a request. Yeah, anything for you. பேபி ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அனேசன் கொடுத்துருக்கேனே. இல்ல, அது இருக்கட்டும். இருந்தாலும் என் செய்திகளை விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட வரது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? If you don't mind, அவங்களையும் கூப்பிடலாமா? Go ahead, எல்லாரையும் கூப்பிடுங்க. Thank you. ஆனா ஒண்ணு, தெருவுல போற கால்நடையெல்லாம் என் வண்டியில ஏத்தாம இருந்தா சரி. பேபி, எல்லாரும் வாங்க. come on, Devi. Come on, please. வாங்க. Hurry up. Come on. வாங்க எல்லாரும் பின்னாலே ஏறு. வாங்க. உட்காருங்களேம்மா, சீக்கிரம். அப்படி நீங்களும் பின்னாடியே ஏறிடுங்க. சாரி, நீங்க பின்னாடியே ஏறிடுங்க. எனக்கு முன்னாடி ஏறித்தான் பழக்கம். come on. தேவி, உட்கார். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, இடம் இல்லைல்ல? இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளலாமே. இதுக்கு மேல தள்ளிக்கிட்டா வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே வெண்ணெய் தடவி தான் குளிப்பேன். ரொம்ப தேவை. உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன கேட்க கூடாதா? கடவுளை தான் கேட்கணும். மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என் மேனியின் பளபளப்பு அப்படி. ஐயோ, இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா ஹாரனே தேவையில்லை. நான் தேவியோட சிரிப்பை ரசிச்சேன். நான் கூட நல்லா சிரிப்பேன். வேணாம் தேவி, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லாம நீயும் நானும் மட்டும் இந்த வண்டியில போயிட்டு இருந்தா நேரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நான் இறங்குற இடம் வந்துடும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. You mean ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதான் உங்க வீடா? இல்ல, பேபி வீடு. ஓ, பேபிக்கு வீடு வேற இருக்கா? ஏன் நான் என்ன கோடவுன்ல குடி இருக்கேன்? ஏன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரங்க. ஏன் அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, தேங்க் யூ, பாய். தேங்க் யூ பேபி. வாங்க. ஆமா, ஏன் தேவி அவங்க காட்டுல போய் ஏன் என் வீடுன்னு சொன்ன? அப்பதான் அந்த ரம்பம் நம்மள அடிக்கடி அறுக்காது. உனக்கு ரம்பம், உங்களுக்கு ஏன் சிரிக்கிற? நான் காதலிக்க கூடாதா? ஆஃப்டர் 40க்கு மேல 1-2 கூட இருக்கும். பழைய புளிதாமா குழம்புக்கு நல்லா இருக்கும். அவர் என்ன உங்களை குழம்புலையா போட போறாரு? சரி வாங்க, டாக்ஸில வீட்டுக்கு போலாம். அவன் வண்டியிலே போயிருக்கலாம். அதானே வேண்டாங்கிறது.
தேவி, ம். ஆனாலும் நீ அந்த புள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற. பிள்ளை என்ன தத்து எடுத்துக்காங்க? தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா நான் புள்ளைய தேடுறேன்? என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, ம். நாளைக்கும் என் வீட்டுக்கு வரீங்க. ஏன்? நாளைக்கு என் பர்த்டே. ஆ? எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும். கண்டிப்பா வர்றேன். உன் வீடு வந்தாச்சு. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. எவ்வளவு? 8 ரூபாய்க்கா. சில்லறை வேண்டாம், நீயே வச்சுக்க. அட்ரஸ கண்டுபிடிக்க முடியாதா? ஹலோ ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியமே காணோம். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்க வேணாம். அப்பா, நாய் நினைச்சேன். பாய், ஹலோ, how are you? How do you do? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அடே, நீ தேவி தம்பியா? ஆமா, பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு. இருக்காங்களா? அக்காவுக்கு தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா, அங்கிள் நான் சொன்னேன். ம். அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? முறைக்காத. பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பறப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர் தான் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது எப்படி பேசுறேன்னு கேக்குறியா அவர்கிட்ட? அதாவது இந்த ஸ்டவ் ஜோசியம்னு ஒண்ணு பாப்பாங்க. அதுல வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. நான் ஒருத்தன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட பார்க்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? ஏன்பா அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா, கூப்பிட்டுமா? கூப்பிடு. யார் கூப்பிடுறான்னு சொல்ல? நான் தான். நான் தான். சார் வந்திருக்காருன்னு சொல்லுப்போம். எந்த சாரு? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா? சுத்தமா சொன்னா அதான். அதே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதியட்டும். போ 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 போ. எடு, என்ன பாத்துற? ஸ்வீட் பாய். என்னது? குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சே, அதை துரத்தினேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாட்டி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கை சரி, தொடாதப்பா. கோயில் இருந்து வர்றேன். அப்பா, இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல. அப்படியே இருக்குங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாத பண்ண. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்டவ் ஜோசியம் இல்ல, அது வேற. இது நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி, ஐயோ பக்கத்து பாரு, குட்டி பொண்ணாட்டம். இது தாத்தா தாத்தா தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்மளாம் விட்டு போன அந்த நாளை நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியேப்பா. நானும் என்னமோ நினைக்கிறேன். அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்தேன் ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்றேன் பாட்டி, பண்றேன். உங்களவர் சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ம். ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும்போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்து ஆகணும். என்ன கப்சா கணக்குது? கடவுள் போட்ட கணக்கு. தேவி, இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டேஸ். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்ப இதை என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓ சார், தேங்க் யூ. என்னம்மா இது இப்படி அலட்சியப்படுத்துறிய? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச புள்ளமா? ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி. இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா.
ஜோக்கு. என்னப்பா இது படபடன்னு வெடிக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குடு, ஒரு சீரல், ஒரு சேரல், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் வாங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட Shut up. பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அதுங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். விளையாட்டு. ஷட் அப். என்கிட்ட வேண்டாம்னு சொன்ன யூ கேன் கோ. பாத்து பாட்டி, ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பாட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமா, அசிங்கம். சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாப்போம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி இது, நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கே அந்த கோயில். லோக்கல் காமாட்சி. அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருவான். ஒரு வர. சரி, அப்ப நான் வரேன். வணக்கம்.